ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் வீடியோ என்னன்னா ஃபன்னியஸ்ட் ரியாக்ஷன் ஆஃப் வீடியோ கலெக்ஷன். இது என்ன வீடியோன்னா, ஒரு ஊரில் எல்லாருமே நல்லா ஓட்டினா எப்படி இருக்கும், ஒரு ஆக்சிடெண்ட்டே இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குன்றது தான் இந்த வீடியோ. ஆனால் நம்ம ஊரில் இது அடுத்த வீடியோ ஒரு அவேர்னஸான வீடியோ தான். கண்ணாடியை சூடு பண்ணி அதிலிருந்து அரிசி உருவாக்குற மாதிரி காட்டியிருக்காங்க. இது அரிசியோ இல்லை என்னன்னு தெரியல, ஆனால் விழித்திருங்கள், முழித்திருங்கள். இது பார்த்திங்கன்னா யூரோப்பியன் கிரிக்கெட் மேட்ச் தான். என்னடான்னு பார்த்தா பால் கவட்டைக்குள்ளே போயிடுச்சு. சரின்னு வேகமாக போய் பாலை எடுத்துகிட்டு விக்கெட் பவுலர்கிட்ட வீசுகிறாரு. பார்த்தீங்கன்னா மணியே வழியின் ஒளியே ஆயிடுச்சு கைஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு தோட்டத்து விவசாயி பல பல வகைகள் பழங்கள் காய்கறிகளும் போட்டு, எங்கடா என் காய்கறிகள்லாம் எவன்டா திங்கிறதுன்னு பார்த்தா கேமரா முன்னாடியே நின்று நான் தாண்டா திங்கிறேன் பாடுறா அப்படிங்கிற மாதிரி இருக்குது கேஸ். பீடி பற்ற வைக்கிறதெல்லாம் காட்டிகிட்ருக்க, சிகரெட் பற்ற வைக்கிறதெல்லாம் காட்டிகிட்ருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போல்லாம் ஒன்றும் இல்லை கைஸ். இது யாருன்னா நம்ம ப்ரூஸ்லி. அவரோட வித்தையினால் ஒரு சிகரெட்டை எப்படி பற்ற வைக்கிறாருன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எதிரில் நிற்கிற நபர் அந்த சிகரெட்டில் இருக்கிற அந்த தீயை அப்படியே பரப்ப விடுவார். அதை எப்படி அந்த வித்தையினால் அதை தடுத்து எதிர்நோக்கிறாருன்னு பாருங்க கைஸ். இப்படின்னு சுற்றுற மாதிரி தெரியும், பார்த்தீங்கன்னா தீ அப்படியே பறந்து போகும். அடேங்கப்பா. அடுத்த காணொலி ஒரு வினோதமான ஒரு காணொலி தான். மதுரையை சேர்ந்த ஒரு கிராமத்தில் ஊர் மக்கள் ஊருக்குள்ளே வரும்போது வாகனத்தில் வந்தால் அவங்க கீழே இறங்கிட்டு காலணியை கையில் எடுத்துக்கிட்டு உள்ளே போகிற மாதிரியான ஒரு காட்சிகள். இது ஊருக்கும் ஊர் மக்களுக்கும் ஒரு மரியாதை செலுத்தக்கூடிய விதமாக இப்போ கூட அது நடைமுறையில் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் எல்லா மக்களும் இதை பின்பற்றுறாங்க அப்படின்னு இந்த காணொலி மூலியமாக நமக்கு தெரிய வருது கைஸ். மலை ஏறி பார்த்துருக்கேன், மனுஷ மலை ஏறி பார்த்துருக்கேன், ஆடு மலை ஏறி பார்த்துருக்கீங்களா? இதோ உங்களுக்காக. பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு தலைகீழாக மரத்திலிருந்து கீழே இறங்கி கொண்டிருக்கிற காட்சி இங்கே பார்த்து கொண்டிருக்கீர்கள். என்னடா இது ஆடாடாதுன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கைஸ், இது முற்றிலும் ஒரு ஆடு தான். எப்படி மரத்துலேருந்து கீழே இறங்குதுன்னு பாருங்கள். மலையாடாக இருக்க அதிக வாய்ப்புகள் உள்ளது. என்னுடைய இடத்துல நீ என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ பெரிய ஒரு கொம்புமான்னு பாருங்கள். ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் மூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிதாக இருக்குது பாருங்கள். பின்னாடி இருக்கிற மரம்லாம் எவ்வளோ சின்னதாக தெரியுது பாருங்கள். இது என்னடா ஒரு பெண்ணுடைய உயரத்துக்கே இருக்குது. இப்படி ஒரு பட்டாசு நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க உங்கள் வாழ்க்கையில். அப்படியே எங்கள் அப்பா எவ்வளோ. என்னப்பா மாடு யாரையோ முட்டிட்டு தள்ளிட்டு வருதுன்னு கேட்டிங்கன்னா அது யாரும் இல்லை, அவருடைய முதலாளி தான். அவர் மது அருந்தி இருக்கிறதுனால, அவர் அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால அந்த மாடு அவரை வீட்டுக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த அபூர்வ காட்சி. பகல் மற்றும் இரவு ரெண்டுமே இந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பகல். எங்கடா இரவுன்னு கேட்டிங்கன்னா இதோ உங்களுக்காக. என்னோட ஒரு மனுஷன் வரப்ப நின்றுருக்காங்க இல்லைனான்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், பின்னாடி பாருங்கள் யார் வர்றா. எடா பின்னாடி பார்த்துட்டு இருக்கான். காலை வச்சு நசுக்கி விட்டுருமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணை வாரி போ வீட்டுக்கு போ அப்படிங்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடியோ அதோட முடிஞ்சிருச்சு. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2ல் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ்.